பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் தவறி போகிற ஒரு காரியம், உங்களுக்கும் சரி, ஊழியம் செய்கிற எங்களுக்கும் சரி, பிசாசு ரொம்ப எளிதாக நம்மளை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதம். இன்னைக்கு அதை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோபம் எதுல முடியும்னா பாவத்துல முடியும். இந்த கோபம் பாவத்துல முடியும். இந்த கோபத்தினாலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து போட்ட எத்தனையோ பரிசுத்தவான்களை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கலாம். மோசேயுடைய கோபம் தேவன் வைத்த ஒரு உன்னதமான தரிசனத்தை பார்க்க செய்தது, ஆனால் சுதந்திரிக்க செய்யவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற கோபங்கள், எரிச்சல்கள் ஆண்டவரை விட்டு நம்மை ரொம்ப தூரத்தை கொண்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கோபம், கடுமையான கோபம். இந்த கோபம் அநேக உறவுகளை நம்மை விட்டு தூரம் கொண்டு போயிடும். இந்த கோபம் அநேக நட்புகளை நம்ம விட்டு தூரம் கொண்டு போயிடும். அநேக நல்ல உள்ளங்களை சிரித்து விடும். என்னோட வாழ்க்கையில அதிகமாய் நான் கோபப்படுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாய் அதிலிருந்து மாறுவதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் முழுமையாய் என்னை மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கோபம், நீங்கள் நியாயத்திற்கூட கோபப்படலாம். அந்த கோபம் எரிச்சலாய் மாறி அது கடைசியில பாவமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்துவிடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு விஷயத்துடைய உண்மையே தெரியாம கோபப்படுறவங்க இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சொல்றதை கேட்டு இன்னொருத்தவங்க மேல தேவையில்லாத வார்த்தைகளை, குற்றச்சாட்டுகளை சொல்லி கோபப்பட்டு வாய்க்கு வந்ததை பேசி விடுகிறவர்கள் இருக்கிறோம். ஆனா உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் போது வருத்தப்படுவோம். ஆனால் காலம் கடந்து போயிடும். நாம் விதைக்கிற வார்த்தைகள், நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்தி விடும் என்று பைபிள் சொல்லுது. வாய்க்குள்ள போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்த, அந்த வாயிலிருந்து புறப்படுகிறது நம்மை தீட்டுப்படுத்தி விடும். என் அன்பு தேவ பிள்ளையே, கோபத்திற்கு இடங்கூடாது இருங்கள். கோபம் பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். கோபத்தை அடக்க முடியலையா, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ளே போக 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 உங்களை அது சமாதானப்படுத்தும், சாந்தமடைய செய்யும். தேவையில்லாத காரியத்துக்கு கோபப்படாதீங்க. தேவையில்லாத காரியத்துக்கு ஒருத்தவங்களை எடுத்தெறிந்து பேசிடாதீங்க. ஒருத்தவங்களை அப்படியே கத்தியால குத்தி கிழிக்கிறது போல வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்திடாதீங்க. எத்தனையோ துரோகங்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அவமானங்களை சகித்திருக்கிறேன். நன்மை செய்தவர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்று பேசும்போது உள்ளம் உடைந்து போயிடும். அவர்களை குறித்து பேசுவதற்கு 1000 வார்த்தைகள் வாயில இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. இந்த கோபம் நம்மளை வீழ்த்தி விடும். பிசாசுடைய கண்ணிலே சிக்க வைத்து விடும். எழுந்திருக்க முடியாதபடி நம்மை மூடி போட்டு விடும். அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகளுடைய குடும்பங்கள் சிதைந்து போனதற்கு, ஆண்டவரை விட்டு விலகி போனதற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கோபம். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாத இந்த கோபம் கடைசியில் நம்மளை பாவம் செய்ய வச்சிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுது. ஆம் தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருதா, ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு 21 நாட்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கோபப்பட மாட்டேன். இந்த 21 நாட்கள் என் கோபத்திற்காக ஒரு 1/2 மணி நேரம் நான் முழங்கால் நின்று ஜெபிப்பேன். கர்த்தர் என்னை மாற்றுவார். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. 21 டேஸ் கழிச்சு பாருங்க. நீங்க கோபப்பட நினைத்தாலும் கோபம் வராது. கர்த்தர் உங்க உள்ளத்தை நிரப்பி இருப்பார். பைபிள் சொல்லுதுங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்து நிரம்பும் போது உள்ள இருக்கிற குறைவுகள், கோபம், எரிச்சல், பொய், கசப்பு, வைராக்கி எல்லாம் வெளியே போகும். யாரு மேல வைராக்கி இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. யாரு மேல கசப்பு இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. யாரு மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாலும் தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க. நல்லா கவனிங்க. இதையெல்லாம் சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. வெட்கப்பட்டு போய்விடுவீர்கள். நல்லா ஞாபகம் வச்சு. மன்னிக்க முடியாத மனிதர்களையும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு மன்னித்து விடுங்கள். அவர்களுக்குள்ள தொடர்பை துண்டித்து விடுங்கள். ஆனால் அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதிருங்கள். ஆனால் அவர்களை இருதயத்திலிருந்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கோபம் பாவமாய் மாறி
இந்த பாவம் மரணமாய் மாறி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளும் அழகாய் நம்ம இடத்துல பறித்து விடும். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்குள்ளே தாவீதை குறித்து ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ராஜ்யபாரத்தை இழந்து போனான். மிக கொடுமையான ஒரு மரணத்தை சந்தித்தான். தேவ பிள்ளை, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நிலைமை வரவே கூடாது. கோபத்தை எல்லாம் தூக்கி எறிங்க. ஒப்புரவாக வேண்டியவங்கிட்ட ஒப்புரவாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேளுங்க. கசப்பை தூக்கி போடுங்க. தாழ்ந்து போகிறதுனால ஒன்றுமில்லை. தாழ்த்துகிற உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்குரிய கணம் அவரிடத்திலிருந்து வரும். சந்தோஷம் தானே? இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா ஒப்பு கொடுக்க நினைக்கிறவங்க என்னோடு கூட ஒப்பு கொடுங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய சந்தோஷத்தை, இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு தேவ பிரசன்னத்தை இன்னையிலிருந்து இப்போது நீங்க பார்க்க போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? முடிஞ்சவங்க முட்டி போடுங்க, கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எத்தனையோ முறையப்பா கோபப்பட்டு உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், தேவ மகிமையை இழந்து போயிருக்கிறோம், தேவ பிரசனத்தை விட்டு விலகி இருக்கிறோம். ஒரு விசை இறக்க செய்து கோபத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். ஒரு தேவ சமாதானம் எங்களை நிரப்பட்ட ஐயா, எங்க உள்ளத்தை நிரப்பட்ட ஐயா, எங்கள் இருதயத்தை நிரப்பட்ட ஐயா. இன்னிலிருந்து ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.